ஹாய் மார்னிங். இப்போ டைம் 10 ஆயிடுச்சு. மார்க்கெட் நோ எனர்ஜி, அமைதியாக இருக்குது ஒரு இடத்துல. ப்ரீமியம் டிகே ஆகுது, கால் அண்ட் புட்டு. ஸோ ஃப்ளாட் மார்க்கெட். ஒரு பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவில் இருக்கிற இன்னும். பட் இப்போ பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நான் இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இங்கே மார்க்கெட் டவுன் ஆகி வந்து ஒரு ஸ்மால் கன்சால்டேஷன் ஆகி திரும்பிச்சுன்னா சிஇ என்ட்ரி இங்கே என்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ லாஜிக் பார்த்தோம்னா 24,750 நமக்கு புட் ரேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, 700 ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அதனால் 700 to 750 ஜோன் ஒரு நல்ல ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். பட் ஓஐ டேட்டா நமக்கு இந்த ஜோனில் வரும்போதும் இங்கே ஓஐ டேட்டா இந்த அளவுக்கு இருக்கணும் ஸ்ட்ராங்காக. ஒருவேளை கால் ரேட்டர்ஸ் சடனாக வந்து ஷிஃப்ட் ஆகி அதிகமாகினாங்க அப்படின்னா இந்த பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஸோ பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாலும் இம்மிடியட்டாக நம்ம வந்து நம்ம ஜோனுக்கு வந்தோடனே என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க் ஆகிடும். நம்ம ஜோனுக்கு வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு என்ட்ரி ஆனோம்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக நம்ம இருக்கலாம். இதுதான் என்னோடய வியூ. செல்லட் ஹை அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். 800 to 850, 24,800 to 850 இது வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மார்னிங் மார்க் பண்ணியிருந்தேன் பிஃபோர் ஓப்பனிங்லேயே. ஸோ இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குது. ஸோ பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. சைடுவேஸில் இருக்குது. இந்த சைடுவேஸ் இனி எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது தான் நம்ம அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்றைக்கி. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஆகுது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நான் ஆல்ரெடி 2 ட்ரேட் பண்ணிட்டேன், ஒரு சம் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஸோ நான் அடுத்த ட்ரேடு வந்து அந்த ப்ராஃபிட்டை ரிஸ்க்காக கூட வச்சு கூட பண்ணுறதான் பிளான் பண்ணுவேன். பார்க்கலாம் எப்படி போகுது மார்க்கெட். தேங்க்யூ.